வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியோட சேர்மன் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, அது எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ எதுவும் ப்ராப்ளம், அதாவது வென்யூ ரிலேட்டடாகவோ இல்லைனா சிஸ்டம்லேயோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கான தனி போர்ட்டல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இவர் எஸ்எஸ்சி சேர்மன் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் 12 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் கேண்டிடேட்ஸ் இதில் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சென்டரில் லேப்டாப்பில் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஓகே, இது வரைக்கும் கம்ப்யூட்டரில் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லேப்டாப்லையும் எழுதுறதுக்கு இந்த டைம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் டயர் 2 எக்ஸாம் ஒரே ஷிஃப்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறதையுமே அவர் சொல்லியிருக்காரு. நிறையா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால லேப்டாப் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். வேறு சென்டருக்கு அந்த லேப்டாப் அனுப்பி வைக்கலாம். அங்கே கம்ப்யூட்டர்ஸ் போதுமான அளவு இல்லை அப்படின்னா. ஸோ அதனால் ஒரே ஷிஃப்ட்டில் நாங்கள் டயர் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான அப்டேட் இதுதான். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு, அதாவது சிஸ்டமில் இல்லைனா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். உங்களுக்கு சிஸ்டமில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா உடனே சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு டைம் லாஸ் எதுவும் ஆகாத மாதிரியும் பார்த்துக்குவோம். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லா சென்டர்லையும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறையா சென்டர் ப்ரைவேட்டோடது தான். ஓகே, அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அங்கே எஸ்எஸ்சியோட ஸ்டாஃபே வர மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டில் இருக்கவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. என்ன மால் ப்ராக்டிக்ஸ் நடந்தாலும் அது வெளியில் தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டெப். ஓகே, நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு ஸ்டெப்பு தான். எஸ்எஸ்சியோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த ஒவ்வொரு சென்டர்லேயுமே ஒருத்தராச்சும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நீங்கள் ssc.gov.in அப்படிங்கக்கூடிய அந்த எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீட்பேக் போர்ட்டலில் நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்படி ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதாவது ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இது ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஓகே, ஸோ இது இப்போ ரீசெண்டாக இந்த டிஓபிடி மினிஸ்டர்கிட்ட நடந்த அந்த மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்கிறதுக்கு ஒரு மீடியமே கிடையாது, தனியாக இதுக்கு ஒரு போர்ட்டல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையுமே இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வரவேற்கத்தக்க ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண உடனே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஷேர் ஃபீட்பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மொபைலில் பார்த்தாலுமே கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்கும். மொபைலில் முடிஞ்சால் நீங்கள் ஒருவேளை இந்த ஆப்ஷன் காட்டலை அப்படின்னா டெஸ்க்டாப் மோடில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக காட்டும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹியர் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்குதுல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே வருது. ஓகே, எந்த எக்ஸாம் நடக்க போகுதோ அது வருது. இப்போ சிஜிஎல் எக்ஸாம் தான் நடக்க போகுது. அதனால் இதில் சிஜிஎல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. உங்களோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், என்ன சிட்டி, அடுத்ததாக என்ன வென்யூ, அது எல்லாமே எக்ஸாம் டேட்டு, டைமு, ஷிஃப்ட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் ஆகி இருக்குது. ஸோ இது இந்த பர்டிகுலர் சிஜிஎல் எக்ஸாமுக்காக கிடையாது, எல்லா எக்ஸாமுக்குமே காமனானது தான். அந்தந்த எக்ஸாம் நடக்கிறப்போ அந்தந்த எக்ஸாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் உடனே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வென்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்யூ ரிலேட்டடாக எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குது, எதுவும் ஃபீட்பேக் இருக்குதுன்னா நீங்கள் வென்யூ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் சப் கேட்டகரிஸ் இருக்குது. சிட்டி ஆஃப் சாய்ஸ் நாட் ப்ரொவைடட், அதாவது நீங்கள் என்ன சிட்டி அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்தீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாம், ஒரு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். அடுத்த வென்யூ சேஞ்ச் ஆர் சிட்டி சேஞ்ச் நோட்டீஸ் கிவன் வெரி லேட், அதாவது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறப்போ ஒரு சிட்டி இருந்திருக்கும், இப்போ நிறைய பேருக்கு வேறு ஒரு சிட்டி காட்டுது. ஓகே, அந்த மாதிரி சேஞ்ச் ஆனது உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். வென்யூ நாட் ஃப்ரெண்ட்லி டு பிடபிள்யூடி, அதாவது நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்காது, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகே,
அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ் இன்கரெக்ட் ஆர் மிஸ்மேட்ச்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த டீட்டெயில் வந்து அட்மிட் கார்டில் வரல, தப்பாக இருக்குது. அட்மிட் கார்டில் உங்களோட நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து தப்பாக இருக்குது, சிக்னேச்சர் கூட தப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இதில் கொடுக்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷனை விட இது வந்து தப்பாக இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணதே தப்பாக கொடுத்துட்டு இதில் தப்பாக இருக்குன்னு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓகே. அடுத்ததாக சீட்டிங் கம்ஃபர்ட் இன்அடிக்குவேட், அதாவது அந்த சென்டரில் வந்து போதுமான அளவு உங்களுக்கான அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் இல்லை அப்படிங்க மாதிரி இருக்குது. ஓகே. அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால், அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் ஆல்ரெடி ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, சீட்டில் உட்காரவே முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார், நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். ஓகே. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாம். அடுத்தது இன்சஃபிஷியன்ட் லைட்டிங் இன்சைடு ஹால். ஓகே. ஸோ இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். லைட்டிங் சரியாக இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக நீங்கள் வந்து டைப் பண்ணி சொல்லணும். இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி வென்யூ மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தா என்ன வருதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாட் ஒர்க்கிங். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர், உங்களுக்கு கொடுத்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுங்க. சிஸ்டம் ஃப்ரீக்வெண்ட்லி ஹேங்கிங் ஆர் கிராஷிங், நடுவில் வந்து ஹேங் ஆகுது, கிராஷ் ஆகுது, பிளிங்க் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதை கொடுக்கணும். கொஷின் லோடிங் வெரி ஸ்லோலி. ஓகே. ஸோ நெட்டு ஸ்லோவாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையால் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஷின் வந்து ஒவ்வொரு கொஷினும் அடுத்தடுத்து லோட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருந்துருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இதை கொடுக்கலாம். நெட்வொர்க் டிஸ்கனெக்ஷன் டியூரிங் எக்ஸாம். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கப்போ வந்து நெட்டு இல்லாமல் போயிட்டு, ஸோ அப்படியே போணுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வந்து எக்ஸாம் வந்து கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. ஓகே. டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்பி வந்திருக்கலாம், அதனால் டைம் லாஸ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இதை நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே. நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இன்சைட் எக்ஸாம் ஹால். ஸோ ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்கலாம். ஓகே. சீட்டிங் டூ க்ளோஸ் ஆர் ஓவர் க்ரௌடட் ஹால். ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் நிறைய பேர் இருந்திருக்கலாம், நிறையா க்ரௌட் இருந்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் இதில் கொடுக்கலாம். ரஃப் ஷீட் புவர் குவாலிட்டி ஆர் இன்சஃபிஷியன்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரஃப் ஷீட் கேட்டு கொடுக்கல, இல்லைனா ரஃப் ஷீட்டோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். மவுஸ் கீபோர்டு வந்து ஒர்க் ஆகலைன்னா இதை கொடுக்கலாம். எக்ஸாம் வந்து லேட்டாக ஸ்டார்ட் ஆணுச்சு, அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை கொடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு, அதாவது உங்களுக்கு 1 hour டைம் அப்படின்னா 1 hourக்கு முன்னாலே வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். அதே மாதிரி லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே. அடுத்து லாங் க்யூஸ் அவுட் சைடு எக்ஸாம் சென்டர். ஓகே. எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு, அப்போ கரெக்டாக அவங்க வந்து மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இத்தனை ஆப்ஷன் இருக்குது. வென்யூவில் வேறு எதுவும் மிஸ் ஆயிருக்கான்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ வென்யூவில் இன்னும் இருக்குது. ஓகே. இன்னும் கீழே இருக்குது. புவர் வென்டிலேஷன், ஃபேன்ஸ் நாட் ஒர்க்கிங், அதாவது சரியான காற்றோட்டம் இல்லைன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். க்ளீன்லினஸ் இல்லை, ஹால்லையோ இல்லைனா டாய்லெட்லேயோ வந்து க்ளீனாக இல்லை, இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்ஷன் தான். அடுத்தா வென்யூ ஃபார் ஃப்ரம் மெயின் டிரான்ஸ்போர்ட் ஹப், அதாவது இப்போ ஒரு சிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்ட் ஜீசஸ்னு ஒரு காலேஜ், அது வந்து திருநெல்வேலி டு தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கும். ஓகே. அது ஒரு ஊரே கிடையாது, நடுவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் அங்கே பஸ் வசதி இருக்குது. பட் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகிறது கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணலாம். வென் யூ லொக்கேட்டட் இன் ரிமோட் ஆர் அன்சேஃப் ஏரியா. ஓகே. ஸோ ரொம்ப இன்டீரியராக இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பஸ் வசதி இல்லாத இடம், ஒரு கிராமத்து ஏரியா மாதிரி இருக்குது, சேஃப் இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து இதில் சொல்லலாம். நோ சிக்னேஜ் ஆர் டைரக்ஷன் ஃபார் வென்யூ. ஓகே. அதாவது அங்கே போகிறதுக்கான எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதையும் கொடுக்கலாம். ஓகே. ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, அன்ஹைஜீனிக்காக இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இல்லைனா அது இன்அடிக்குவேட்டாக இருக்குது, வெயிட்டிங் ஏரியா வந்து கேண்டிடேட்ஸ் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர்றவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஏரியா இல்லை, அவங்க கூட வந்து கார்டியன்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுற ஏரியா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், அதாவது நோ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு தேவையான வசதிகள் வந்து இல்லை அப்படின்னா கொடுக்கலாம். வாஷ்ரூம் டாய்லெட்டே இல்லை, இல்லைனா க்ளீனாக இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு என்ட்ரி எக்ஸிட்டில் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே. லேக் ஆஃப் எமர்ஜென்சி எக்ஸிட், சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படின்னா இதை கொடுக்கலாம். ஓகே. எக்ஸாம் ஹால் டூ கன்ஜஸ்டட் ஃபார் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இது ஆல்ரெடி கண்டக்ட் ஆஃப் எக்ஸாம்னு இருந்துச்சு இதே மாதிரி ஆப்ஷன். நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு. ஓகே. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா நிறையா நார்த் இந்தியாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ
ஏதோ ரைஸ் மில் பக்கத்துலலாம் வந்து சென்டர் இருந்துச்சு, ரொம்ப சவுண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கு முன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்குது, இல்லைனா மெயினாக வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அந்த டிராஃபிக் இருக்கிறனால வந்து நிறையா நாய்ஸ் இருக்குதுன்னா கூட நீங்கள் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாம். ஓகே, அடுத்து இன்விஜிலேஷன் அண்ட் ஸ்டாஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். ஓகே, இதில் வந்து இன்விஜிலேட்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அவங்க வந்து இன்அட்டென்டிவாக இருக்காங்க, எதுவும் ப்ராப்ளம்னு நம்ம கூப்பிட்டா அவங்க வந்து வரல, மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, ஃப்ரிஸ்கிங் அதாவது செக் பண்ணுறது கரெக்டாக பண்ணலை, இம்ப்ராப்பராக இருந்துச்சு, ஃப்ரிஸ்கிங் பண்ணுறது லேட்டாக பண்ணாங்க, அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர் இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணலை, இன்சஃபிஷியன்ட் சப்போர்ட் ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலை, இல்லைனா சரியான சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுக்கலாம். ஓகே, கொஷின் பேப்பர் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் அடுத்த கேட்டகரி. ஸோ இதில் வந்து சப் கேட்டகரி நிறையா இருக்குது. ஓகே, கொஷின் வந்து இன்கரெக்டாக இருந்துச்சு, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக இருந்துச்சு. இப்போ நார்மலாக வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும், ஒரு சில எக்ஸாம் தமிழ்லையும் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, ஆனால் தமிழில் இல்லைனா ஹிந்தியில் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இல்லை. அதுக்கப்புறம் டயக்ராம் இமேஜஸ் வந்து புவர் குவாலிட்டியாக இருந்துச்சு, சரியாக தெரியலை. நேவிகேஷன் பிட்வீன் கொஷின்ஸ் டிஃபிகல்ட், ஒரு கொஷின் வந்து இன்னொரு கொஷினுக்கு போகிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கிளிக் பண்ண உடனே மாறாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதை ரீட் பண்ணவே முடியலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமர் விசிபிலிட்டி அன்கிளியர், அதாவது உங்களுக்கு டைமர் இருக்கும், எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறது, அது வந்து கிளியராக இல்லை அப்படின்னா. கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி டூ ஹை, ஸோ இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கொஷின் இந்த லெவலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதையும் தாண்டி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாருமே நார்மலாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ரொம்ப டூ லோவாக இருந்துச்சு, அதாவது ஆக்சுவலாக இப்போ டிகிரி ஸ்டாண்டர்டில் இல்லாமல் 10th லெவல் ஸ்டாண்டர்டில் சிஜிஎல்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஃபீட்பேக் தான். ஓகே, கம்ப்ளைண்ட்டுங்கிறது இதில் ஒரு சிலது தான், பட் ஃபீட்பேக்காக நிறையா வந்து கேட்டிருக்காங்க. இதை வச்சு அவங்க வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நாட் அலைன்டு வித் அஃபிஷியல் சிலபஸ். ஓகே, சிலபஸை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் வந்திருந்தால் நீங்கள் இதை வந்து இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்து ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் இதில் கொடுக்கலாம், உங்களோட ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நீட்ஸ் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஓகே, பெரிய ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் கேட்டகரி சப் கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து சென்டென்ஸாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃபீட்பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுற பாயிண்ட்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஃபீட்பேக் மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுக்குறத வச்சு அடுத்தடுத்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வாங்குறதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஓகே, இதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கரெக்டாக அதை வந்து மானிட்டர் பண்ணி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் பாசிட்டிவாக தான் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.